கடை திறந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ள கூட கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கணும்னு சொல்லுங்க. ஆமா முரளி, அவங்க 2 பேரும் மட்டும் சமாளிக்க முடியாது. நீயும் கூட போய் இருந்து கடையை பாத்துக்க. ஒழுங்கா போய் வேலை பார்த்தனா மாசம் ஒரு சம்பளம் கூட வாங்கிக்கலாம்டா. யாருக்கோ குடுக்கறதுக்கு உனக்கு கொடுக்க மாட்டாங்களாடா? என்னது, இவனை வேலைக்கு வச்சு நான் சம்பளம் கொடுக்கவா? கல்லாப்பட்டியவே தூக்கிட்டு ஓடிடுவானே. இவனை மட்டும் உள்ளேயே விட்டுற கூடாதுடா. கடை திறக்க போறீங்களா தம்பி? கடையில எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? ஆமாமா, எல்லாம் ரெடி. நாளைக்கு நீங்களும் வந்துருங்க. சரி. நீங்க கூப்பிடலனாலும் வந்து நிக்கத்தான் செய்வா. என்னங்க ரஜினி? என்ன எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? வா ரஜினி, உனக்காக தான் நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். நீயும் வந்தா நம்ம எல்லாருமே கடைக்கு போயிட்டு வந்துடலாம். கடைக்கா? ஆமா ரஜினி, கடை திறக்கும் போது புது ட்ரெஸ் எல்லாம் போடணும்ல, நீ கூட வாங்கி தரேன்னு சொன்னியே. அதான் நாங்கெல்லாம் கிளம்பி ரெடியா இருக்கோம். ஓ ஆமால. அக்கா, நான் பணம் தரேன், நீங்களே போயிட்டு வாங்க. என்னால வர முடியாது. உனக்காகத்தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம் ரஜினி. சாரி மாமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு அண்ணாச்சி ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. இன்னைக்கு ஈவினிங் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, கண்டிப்பா வரணும்னு கூப்பிட்டிருக்காரு. அண்ணாச்சியா? ஆமாம்மா, உடனே கிளம்பணும், டைம் இல்ல. அக்கா, நீ உள்ள வாக்கா. இப்ப என்ன பண்றது ரஞ்சிதா? அதான் காசு தரேன்னு சொல்றால, வாங்க வாங்கிட்டு நம்ம போயிட்டு வருவோம். வாங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? என்னன்னு புரியலையே. இன்னும் காணோம். அக்கா, இந்தாங்க. மறக்காம பத்மாமாவுக்கும் மீனாவுக்கும் சேர்த்து வாங்கிடுங்க. அவங்களுக்கு எதுக்கு? அம்மா ப்ளீஸ், நல்ல காரியம் ஆரம்பிக்க போறோம், யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். ரஜினி, அப்படியே பார்த்திபனுக்கும். அவன்தான் எதையுமே யோசிக்காம எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டான். நாமளும் அப்படியே இருக்க முடியுமா? ஏய், என்னடி சொல்ற? அவனுக்கு வாங்கணுமா? எனக்கு இதெல்லாம் சரின்னு படலடி. மாமா, நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எங்க வரேன் பத்மாமா. ஏங்க ஏங்க ஏங்க, என்ன? உங்களுக்காக தாங்க வண்டி கொண்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வாங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் டிரைவர் தாங்க, ஒன்லி பிக்கப் அண்ட் டிராப் தான். வாங்க வாங்க உட்காருங்க. நீ பழைய பார்த்திபனும் இல்ல, நானும் அதே பழைய ரஜினியும் இல்ல. இந்த மாதிரி நினைப்பெல்லாம் தூக்கி குப்பையில போடு. ஏங்க, பார்த்திபா, அவ வந்ததும் உன் கூட வண்டியில போறான்னு நினைச்சேன். அவங்க வர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுமா, ஆனா அவங்க போய் ரீச் ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு என் நினைப்பு மட்டும்தான் இருக்கும். அண்ணாச்சி. ஆமா ரஜினி, உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கோம். எங்க வராம இருந்துரும் நினைச்சேன். நான் எப்படி அண்ணாச்சி வராம இருப்பேன்? இதான் ரஜினி, பாக்கணும் பாக்கணும் சொல்லிட்டு இருந்தேல்ல.
ஹலோம்மா. வணக்கம்மா. ரஜினி, இவங்க தான் இந்த அண்ணாச்சியோட திருமதி. ஒரு நாளைக்கு 4 தடவையாச்சும் ரஜினி பேரை சொல்லாம இருக்க மாட்டாங்கம்மா. பசங்க கிட்ட கூட சொல்லுவாங்க ரஜினி மாதிரி நேர்மையா தைரியமா இருக்கணும்னு. அதான் யார் அந்த ரஜினின்னு ஒரே ஆர்வம் அவங்களுக்கு. அண்ணாச்சியோட மனசு யாருக்குமே வராதுங்கம்மா. அவர் மட்டும் எனக்கு உதவி பண்ணலன்னா. ரஜினி, இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிருக்கனா இல்லையா? சரி வாமா போலாம். வா ரஜினி. ஏமா இருட்டா இருக்கு? அண்ணாச்சி, என்னவா பாக்குற? நீங்க இது உங்க பொண்ணு ஃபங்க்ஷன்னு சொன்னீங்க. ஆமா, என் பொண்ணு ஃபங்க்ஷன் தான். அப்போ பார்த்திபன்? ஆமா, பார்த்திபன் தான். எம்மா, நீ என் பொண்ணு மாதிரின்னு சொன்னது சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கியோ?